23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரங்களை நாம் தியானிக்கும் போது தேவ பிள்ளைகளாகிய நமக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் வருகிறது. தேவன் அவருடைய மீட்கப்பட்ட ஜனங்களை தண்டிக்கிறதில்லை என்பதையும், வெறுக்கிறதில்லை என்பதையும், சபிக்கிறதில்லை என்பதையும், சத்ருவின் கைகளிலேயோ சாத்தான் கையிலேயோ ஒப்பு கொடுக்கறதில்லை என்பதையும் நாம் பல வகையில் அதில் அறிந்து கொள்ள முடிகிறது. நமக்கு விரோதமாக சத்துருக்கள் பாவங்களை சுட்டி காட்டி நமக்கு தேவ கோப ஆக்கினையை கொண்டு வர நினைத்தாலும் அவர்கள் ஏமாந்து போகிறாங்க. நமக்கு விரோதமாக பில்லி சூனியங்கள் மாந்திரீகங்களை செய்து நம்மளை கெடுக்கலாம்னு நினச்சாலும் அவங்க தோற்று போகிறாங்க. ஏனென்றால் நாம் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்களை தேவன் விட்டு விலகாமல் இருந்தார். எந்த சத்துருவின் கையிலும் ஒப்பு கொடுக்காமல் இருந்தார். அவர்கள் தடுமாறும் போதும், அவர்கள் பாதை மாறும் போதும் அவர்களை சிட்சித்து வழி நடத்தினார். அவரே சிட்சித்து வழி நடத்தினார். அவரே அவர்களை மட்டாக தண்டித்து வழி நடத்தினார். ஆனால் எந்த எதிரியின் கையிலும் ஒப்பு கொடுக்கவில்லை, எந்த சத்துருவின் கையிலும் ஒப்பு கொடுக்கவில்லை. நீங்களும் நானும் அந்த நிச்சயம் இருக்கணும். என்னை தேவன் சாத்தான் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார், சத்துருவின் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார். நான் சில விஷயங்களில் தவறும்போது என்னை அவர் சிட்சித்து என்னை செம்மையான பாதையில் நடத்துவார். என்னை சேர்க்க வேண்டிய கானானில் போய் சேர்க்கும் மட்டும் அவர் என்னை விட்டு விலகாமல் இருப்பார், என்னை கைவிடாமல் இருப்பார் என்ற நிச்சயத்தோடு நாம் இருக்க வேண்டும். சாத்தானுடைய சத்தங்களுக்கு செவி கொடுத்து தண்டனைகளையும் சாபங்களையும் நாம் ஒருபோதும் நம்பவே கூடாது.